கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கிறிஸ்தவ வியாபாரி அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறி வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய கடையிலே வைத்து வியாபாரம் செய்வார். அவரை போல அநேகர் அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கெல்லாம் அந்த காய்கறி மண்டிக்கு சென்று விடுவார்கள். ஒரு நாள் இரவு அவர் அதிக நேரம் ஜபித்துக் கொண்டிருந்ததுனால காலையிலே எழுந்திருக்க முடியாமல் தூங்கிவிட்டார். திடீரென்று விழித்து பார்த்தால் 6 மணி ஆகியிருந்தது. எனவே அவர் விரைவாக நாம் காய்கறி மார்க்கெட்டுக்கு செல்லுவோம், ஆனாலும் இப்பொழுது அங்கு ஒன்றும் இருக்காது, எல்லாம் விற்றிருக்கும், எனவே வேகமாக செல்வோம் என்று ஆயத்தப்படும் போது காலை ஜபத்தையும் காலை வேத வாசிப்பையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தாமதமானாலும் பரவாயில்லை என்று அவர் காலையிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் இந்த நாளை ஒப்புவிக்கிறேன் என்று ஜெபித்து விட்டு சென்றார். அவர் அங்காடியில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து கொண்டிருக்கும் போது பாதை ஓரத்திலே ஒரு காய்கறி லாரி நின்று கொண்டிருந்தது. அதனுடைய ஓட்டுநர் கீழே இறங்கி சாலையில நின்று கொண்டு இவரை கைகாட்டி அழைத்தார். இவர் ஏற்கனவே அவருக்கு அறிமுகமானதினாலே அவர்கிட்ட சென்ற போது டிரைவர் சொன்னார், என்னுடைய லாரி பழுதாகி விட்டது, சரி செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியும் மத்தியானம் ஆகிவிடும், இனி மார்க்கெட்டுக்கு இந்த காய்கறிகளை கொண்டு சென்றால் அங்கே வாங்குவதற்கு யாரும் இல்லை, விலையும் கிடைக்காது, நாளை வரை அதை வைத்திருந்தால் இன்னும் விலை குறைந்து விடும், எனவே உங்களுக்கு வேண்டுமானால் இதில் இருக்கிற சில மூலைகளை வாங்கிக் கொள்ளுங்கள், மொத்த மார்க்கெட்டிலே நான் என்ன விலைக்கு கொடுப்பேனோ அதையே நீங்கள் தந்தால் போதும், அது மட்டுமல்ல உங்களுடைய நண்பர்கள் காய்கறி வாங்க போகிறவர்கள் போய்விட்டு வருகிறவர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படியே இவர் தனக்கு தேவையான எல்லா காய்கறிகளும் அதில் இருப்பதை கண்டு வழக்கமான விலையை விட குறைந்த விலைக்கு அதை வாங்கி கொண்டு தன்னுடைய நண்பர்களுக்கும் போன் செய்து சொன்னார். காய்கறி வாங்கி கொண்டு சென்றவர்களும் கூட குறைந்த விலை என்றவுடனே வந்து இன்னும் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கினார்கள். ஒரு அரை மணி நேரத்தில் லாரியில் இருக்கிற எல்லா காய்கறிகளும் தீர்ந்து விட்டது. அப்பொழுது டிரைவர் உங்களுடைய இந்த உதவிக்கு மிகவும் நன்றி என்று சொன்னார். இவர் சொன்னார், கர்த்தர் என்னை இந்த நாளுக்கென்று உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நியமித்திருக்கிறார், எனக்கும் கூட இன்றைக்கு தாமதமாகி விட்டதே, என்ன செய்யலாம் என்று இருக்கும்போது கிருபை செய்திருக்கிறார், எனவே நாம் ஒருமித்து கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எபேசியர் 2:10 நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் நமக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.